Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 6 trigonometry exercise 6.4 la 5th question. Angle of elevation and depression ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. The angle of elevation and depression of the top and bottom of a lamp post. அப்போ ஒரு lamp post இருக்குது. அந்த lamp post-உடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. அதுதான் angle of elevation and depression சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு lamp post-ஐ ட்ரா பண்ணிப்போம். lamp post-னா நம்ம ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இது வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கும். ஃப்ரம் எங்கேருந்து பார்க்குறாங்கன்றதுக்கு தான் இந்த வேர்டு வந்து ஃப்ரம்னு சொல்லுது. ஃப்ரம் த டாப் ஆஃப் 66 மீட்டர் ஹைட் அப்பார்ட்மெண்ட். அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 66 மீட்டர்ஸ் வந்து ஹைட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கேருந்து தான் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் லேம்ப் போஸ்ட் பார்க்குறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணலாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டுமே ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் ஏ லேம்ப் போஸ்ட். டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், இதுதான் நமக்கு லேம்ப் போஸ்ட். டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க, ஃப்ரம் த டாப் அப்படின்ட்டாங்க. அப்போ எங்கே ஹைட்டு 66 மீட்டர் ஹைட்டாக இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இவங்க இந்த லேம்ப் போஸ்டோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷனை 60 டிகிரி 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லினா என்ன, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலிவேஷன் 60 டிகிரி, ரெண்டாவது டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் 30 டிகிரி. இப்போ எலிவேஷன் டிப்ரெஷன் ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டோம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், பேரலல் லைனை வரையணும். அதே மாதிரி இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, 60 டிகிரி. இப்போ இங்கேருந்து மேலே பார்க்குறாங்க, அந்த ஆங்கிள் தான் நமக்கு 60 டிகிரி. அதே மாதிரி இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்கும்போது இந்த லைன்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய பார்ட் வந்து நமக்கு 30 டிகிரின்னு தெரிஞ்சிடுச்சு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டு என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டையும் அண்டு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட், இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ்னால் என்ன, மைனஸ் பண்ணணும். லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டில் இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணி எவ்வளோ ஆன்சர்னு சொல்லுங்கன்றாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட், இது லேம்ப் போஸ்ட், இது அப்பார்ட்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நவ் இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஒரு லேம்ப் போஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த லேம்ப் போஸ்ட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ லேம்ப் போஸ்ட்டை ஹைட்டாக வரைஞ்சாச்சு. இது கிரவுண்டில் இருக்குது, அந்த கிரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் இதை விட ஹைட்டு கம்மியாக இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் டாப்பில் இருந்து தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டோடைய டாப்பில் இருந்து இங்கே என்ன பார்க்குறாங்க, இந்த லேம்ப் போஸ்ட்டு டாப்பை பார்க்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் டாப்பில் இருந்து லேம்ப் போஸ்டோடைய பாட்டமை பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பேரலாக எப்போவுமே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும், டாட்டட் லைன்ஸில். இப்போ இவங்க டாப்பில் பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அண்டு டிப்ரெஷன் போது இந்த லைனில் இருந்து கீழே பார்க்குறத இது நம்ம 30 டிகிரி. இப்போ இது 30 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட் என்ன, இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டை நம்ம பார்க்கணும். இந்த லைனில் போய்ட்டு இங்கே பார்க்கும்போது இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகுது, இதுதான் நமக்கு 30 டிகிரி. அண்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட்டை 66 மீட்டர்ஸ் ஹைட் அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன, 66 மீட்டர்ஸ் இந்த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். இப்போ இந்த பார்ட்டு 66னா இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன, இதே 66 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்மளை ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஹைட் நமக்கு என்னன்னு தெரியாது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலனா அதை மொத்தமாக எப்போவுமே ஹெச்ன்னு தான் நீங்கள் எடுக்கணும். ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டினோஷனோ அந்த டினோஷன் எடுத்துக்கலாம். இதை ஏன்னு எடுத்துப்போம், இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட்டை சி, இது டி அண்ட் இது ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக ஏலேருந்து சி வரைக்கும் நமக்கு ஹெச், இது வரைக்கும் நமக்கு பிசி 66. இந்த பார்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் பார்ட் ஹெச்சில் இருந்து இந்த 66ஐ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஏபின்ற பார்ட் கிடைக்கும். இது ஃபுல்லாக ஹெச், இந்த ஃபுல்லாக ஏசின்றது நமக்கு ஹெச், இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு பிசி வந்து என்ன 66 மீட்டர்ஸ். இந்த மொத்த பார்ட்லேருந்து இந்த பிசியை மைனஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு ஏபி ஃபைண்ட் ஆகும். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம என்ன எழுதலாம், ஹெச் மைனஸ் 66ன்னு எழுதலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டயக்ராமையும் ரெண்டு ட்ரையாங்கிளில் கொண்டு வருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏஇபி, இங்கே 60 டிகிரி க்ரியேட் ஆகுது, அதனால அந்த ஏஇபியை இங்கே வந்து ட்ரா பண்ணிப்போம். ஏஇபி இங்கே ஆங்கிள் 60 டிகிரி க்ரியேட் ஆகுது. இந்த நேமிங் ஏ அந்த இந்த பார்ட் பி, இது வரைக்கும் நமக்கு இ, இந்த டிஸ்டன்ஸ் ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம ஹெச் மைனஸ் 66ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அண்டு
இந்த 60 டிகிரி போட்டாச்சு. ஸோ இபி நமக்கு என்னன்னு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா பிஇசி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இசிடியும் எடுக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு ட்ரையாங்கிள், இதில் நமக்கு 30 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், ஏதாவது 2 ட்ரையாங்கிள் எடுக்கலாம். எது எடுத்தாலும் உங்களுக்கு இந்த பார்ட் வந்து வரும். இந்த பார்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் வரும். இந்த பார்ட் வந்து இந்த 66 மீட்டர் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது வரும். நான் இபிசி ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். ஓகே, நவ் இபிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பி இருக்குது. இது வந்து 30 டிகிரி, இது வந்து இ, இதை வந்து சி. இப்போ இந்த ஆங்கிள் இங்கே என்ன இருக்குது, பியிலிருந்து சின்றது நமக்கு 66ன்னு இருக்குது. ஓகே, ஸோ 66 மீட்டர்ஸ். இதுதான் இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் இடி அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணிக்கணும். இடின்றது நமக்கு ஈக்குவல் டு பிசி, ரெண்டுமே 66 மீட்டர்ஸ். அண்ட் ரிமைனிங் பார்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த இலிருந்து பியும் டியிலிருந்து சியும் ஈக்குவலாக இருக்கும். இபி ஈக்குவல் டு டிசி, இதெல்லாம் நீங்கள் டினோட் பண்ணி சொல்லணும். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. அண்ட் இது ஹைபாட்டன்யூஸ், அண்ட் இது வந்து ரிமைனிங் அட்ஜசன்ட். அதே மாதிரி இங்கே இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது நமக்கு அட்ஜசன்ட். அண்டு லென்த் அதிகமாக இருக்கிறது இந்த பார்ட்டை ஹைபாட்டன்யூஸ்னு எழுதியாச்சு. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டை ஃபைன் பண்ணணும். அதாவது ஏலேருந்து சி வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, பியிலேருந்து சி வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து ஆப்போசிட் சைடு. இப்போ ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். டேனில் தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? இங்கே கொடுத்த டேட்டாவை நீங்கள் எழுதிக்கிங்க. இடி அப்படின்றது என்னென்னா ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டு, அது வந்து பிசிக்கு ஈக்குவல். இது 66 மீட்டர்ஸ்னு சொல்லி டினோட் பண்ணியாச்சு. வேறு எதனா டேட்டாஸ் வந்து 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அவ்வளோதான். இப்போ இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்னால் இந்த ட்ரையாங்கிளுக்கு போகிறேன். இபிசி இங்கே ரைட் ஆங்கிளாக இருக்குது, இங்கே ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இபிசிக்கு போகிறேன். இங்கே ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ டேனில் 30 டிகிரி. டேன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு டெக்னாமெட்ரிக் ரேஷியோவில் டேன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஹியர் இங்கே tan 30க்கு ஆப்போசிட் சைடு என்ன, பிசின்னு எழுதுங்க. டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னென்னு பாருங்கள். அட்ஜசன்ட் வந்து இபி. நெக்ஸ்ட்டு tan 30க்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் டேபிளில் வேல்யூ 1 டிவைடட் பை √3 அதை கொடுக்குறோம். பிசி, பியிலிருந்து சி வரைக்கும் நமக்கு 66ன்னு தெரியும். டிவைடட் பை இந்த இபின்ற பார்ட்டு நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இபின்னு எடுத்துக்கலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு இந்த இபி இங்கே கொண்டு வந்துடுவோம். 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது இபி ஆகிடும். டிவைடட்லேருந்து இங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகிடுச்சு. இந்த √3 இங்கே போயிடும். இப்போ 66 இன்ட்டு √3 ஆகிடுச்சு. 66 இருக்குது, டிவைடடில் இருக்க √3 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. இது மீட்டர்ஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு போகலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇக்கு பார்க்குறோம். இப்போ நமக்கு இங்கே ஆங்கிள் 60 டிகிரி, அதனால் நம்ம டேனில் 60 டிகிரி ஆங்கிளை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், டேன் டீட்டாவில் என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதணும். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏலேருந்து பி. அண்ட் அட்ஜசன்ட் சைடுன்னு பார்த்தோன்னா இபி. இப்போ டேன் 60 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் டேபிளில் வேல்யூ வந்து √3. ஏபி, ஏலேருந்து பி நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஹெச் மைனஸ் 66, அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டிவைடட் பை இபி. இப்போ இந்த இபியை இங்கே கொண்டு போயிடலாம். இன்ட்டு √3 மாறிடுங்களா. இந்த √3ன்றதை நம்ம திரும்பவும் கீழே கொண்டு வந்துடணும். இங்கே கொண்டு வந்துட்டோன்னா என்ன ஆகும்னா ஹெச் மைனஸ் 66 டிவைடட் பை இந்த இபி இங்கே போயிடுச்சு, இந்த √3 இங்கே வந்துருச்சு. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே இபி தான். இதுவும் இபி, இதுவும் இபி. ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேட்டிங். ஏன் ஈக்குவேட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஹெச் இருக்குது, அந்த ஹெச்சை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுதான் ஹைட் ஆஃப் த டவர். ஃபஸ்ட்டு கொஷின் கேன்சல் வந்துடும். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன, 66 √3. ஈக்குவேஷன் 2 ஹெச் மைனஸ் 66 பை √3ன்னு இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டாக எடுத்து ஹெச் மைனஸ் 66 டிவைடட் பை √3ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல் டு இது போடுறான் 66 √3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இந்த √3 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஹெச் மைனஸ் 6 மட்டும் எல்ஹெச்எஸ்லேயே இருக்கும். ஹெச் மைனஸ் 66 வந்து எல்ஹெச்எஸில் இருக்குது. இங்கே 66 √3 இருக்குது. இன்ட்டு இந்த √3 இங்கே போயிடும் மல்டிப்ளிகேஷனில். டிவைடடில் இருக்கிறது அந்த சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். √3யும் √3யும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆகிடும். ஓகே,
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹெச் மைனஸ் 66ன்றது என்னாச்சு 66 √3 × √3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3 ஆயிடுச்சு. இப்போ 66 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும் 66 × 3 3 6 are 18 ரிமைண்டர் 1 3 6 are 18 + 1 is 19 ஆயிடுச்சு. 198 நமக்கு ஃபைனல் ஆன்சர். நமக்கு என்ன இருக்குது ஹெச் மைனஸ் 66ன்றது 198. நமக்கு ஹெச் தான் வேணும். 198 இங்கே இருக்குது ஆல்ரெடி. இந்த 66 அந்த சைடு கொண்டு போனோம்னா +66 ஆகிடும். இப்போ 198யும் 66 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 8 + 6 14 ரிமைண்டர் 1 10 16 1 264. ஃபைனலாக நமக்கு ஹைட்டுன்றது எவ்வளோ கிடச்சிருக்கு 264 மீட்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இப்போ இந்த ஆன்சரை இங்கே எழுதணும் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு எழுதி ஹெச். இந்த ஹெச்ன்றது ஏலேருந்து சி வரைக்கும் அதுதான் வந்து 264. ஃபஸ்ட்டு ஒன் ஓவர். செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட்டு அண்ட் அப்பார்ட்மெண்ட் ரெண்டுத்தோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்போ லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணி ஆன்சர் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட்டு அண்டு அப்பார்ட்மெண்ட். லேம்ப் போஸ்ட்னா என்ன ஏலேருந்து சி அந்த ஏசியிலேருந்து மைனஸ் அப்பார்ட்மெண்ட்னா என்ன இடியோடைய ஹைட்டு. இந்த ரெண்டு ஹைட்டையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏலேருந்து சி தான் நம்ம ஹெச்ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்ன 264 மைனஸ் இடி. இலேருந்து டி என்ன நமக்கு 66. இப்போ இந்த 264லேருந்து 66 மைனஸ் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டவருடைய ஹைட்லேருந்து இந்த லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட்லேருந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஹைட்டை மைனஸ் பண்ணுங்கள். டிஃபரன்ஸ்னால் மைனஸ் பண்ணணும் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஹைட்லேருந்து அண்டு த அப்பார்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுங்கன்றாங்க. 264 மைனஸ் 66. 264ல் 66 மைனஸ் பண்ணுறோம். 14 மைனஸ் 6 என்ன ஆகும் 8. இங்கே 5 ஆகிடுச்சு 15 ஆகிடும். 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது அது 1 மாறி இருக்கும். ஸோ 198 மீட்டர்ஸ் தான் அதுக்கான டிஃபரன்ஸ். லாஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட் அண்டு த அப்பார்ட்மெண்ட். சரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட். லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் லேம்ப் போஸ்ட், இது லேம்ப் போஸ்ட், இது அப்பார்ட்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் சென்டராக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்று டிசி இல்லை இபி, ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம இபியை ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். இபின்றது என்ன 66 × √3 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் ஓகே. இல்லை இந்த இபி எடுத்து இதுக்கு ஹெச் எடுத்து வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா 264ல் நமக்கு 66 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் √3 வரும். இந்த மைனஸு கீழே டிவைடட் பை √3 இருக்கும். மேலே √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக போகும், கொஞ்சம் லென்த்தாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இலேருந்து பி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ இலேருந்து பினாலும் டிசினாலும் ஒன்று தான். அதுதான் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டிசி இல்லைனா இபி ரெண்டுமே ஒன்று. எனக்கு இபின்றது என்னன்னு தெரியும் 66 √3 தெரியும். √3க்கு ஆல்ரெடி அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 கொடுத்துருக்காங்க. இப்போ 66 × 1.732 1.732 66ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா. 1.732 66ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12 ரிமைண்டர் 1 6 3s are 18 + 1 is 19 ரிமைண்டர் 1 6 7s are 42 + 1 is 43 4 6 + 4 is 10. இதே 6ஆல் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். இந்த 6ஆல் தான் மறுபடியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆன்சர் என்ன ஆகும் அப்படியே ரிப்பீட் ஆகும். 2 9 3 0 1 2 11 1 10 13 1 4 1 1 1 4 3 1 2 வந்திருக்கு. 1 2 3 3 டிஜிட்ஸ் 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். 114 312 114.312 மீட்டர்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். இந்த டியிலேருந்து சிக்கோ இல்லை இலேருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் இது தான். ஓகேங்களா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.